இயேசுவே, ஏன் இந்த பாடுகள்? இயேசுவே, ஏன் இந்த காயங்கள்? எனக்காகவோ, 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 எனக்காக. நண்பர்களுக்கான நண்பனின் பயணம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் 15:13. ஆம் அன்பு நண்பர்களே, நண்பர்களுக்காக துணிந்து உயிர் கொடுத்து மீட்கும் அன்பு இயேசுவை தவிர வேறெங்கும் வேறு யாரிடமும் இல்லை. மனிதர்களிடம் கொள்ளும் ஆழமான அன்பு ஏமாற்றம் தரும் என அறிந்தும் தன்னிலை துறந்து அனைவரையும் நண்பராயேற்று நட்பின் மேன்மையை உணர்த்தினார் இயேசு. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்கிறார் இயேசு. உயிர் கொடுக்கும் அளவுக்கு உண்மையாய் நேசித்து நட்பின் பொருளை உணர்த்துகிறார். தந்தையின் திருவுளம் ஏற்று தன் பயணத்தை விண்ணின்று தொடங்கி மனுக்குலத்தை மீட்க மனிதனாய் உதித்து இறை திருவுளப்படி வாழ்ந்து பாடுகள் ஏற்று உருவிழந்து உயிர் தியாகம் செய்து விண்ணகம் சென்றார். துணையாளரை அனுப்பி இன்னும் துணை நின்று கொண்டிருப்பதே தெய்வீக நண்பனின் முழு திவ்ய பயணம். அந்த முழு பயணத்தின் ஒரு பகுதி பயணமாம் கல்வாரி பயணத்தை கனிந்த உள்ளத்தோடு நினைவு கூறுவோம். நானிலம் மீட்க நண்பர்களாகிய நமக்காக வந்த நண்பனின் பாதச்சுவட்டை துணிந்து பின்தொடர்ந்து பயணிப்போம். நண்பன் இயேசுவுக்கு ஆறுதலாக. மன்னன் பிலாத்துவால் அநியாய தீர்ப்பு, மாசற்ற செம்மறிக்கு அவமான தீர்ப்பு. மன்னன் பிலாத்துவால் அநியாய தீர்ப்பு, மாசற்ற செம்மறிக்கு அவமான தீர்ப்பு. எனக்காகவோ, 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 எனக்காகவோ. முதல் நிலை, நண்பனுக்கு நம்பிக்கை துரோக தீர்ப்பு. அன்பு நிறைய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை, நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம் என்றார். யோவான் 8:10-11. சிந்தனை: மனித வாழ்க்கையிலே தன்னை காத்துக்கொள்ள அடுத்தவரை கைகாட்டும் நிலைமை ஒன்று புதிதல்ல. இந்த சமுதாயத்தில் நாம் நமக்குள்ளே முரண்பட்டவர்களாக வாழ்வதன் வெளிப்பாடுதான் மற்றவரை தீர்ப்பிடுவது. நண்பர்களுக்கான நண்பனின் பயணத்திலே அடிசறுக்குவது போல அநியாய தீர்ப்பு நிகழ்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை இறைவனோடு இணைத்தவர்கள் அநியாய துரோக தீர்ப்பிட முற்படுவதில்லை. அநீதியை கண்டு கண்ணுறங்குவதும் இல்லை. நண்பனாக வாழ விளைந்திட்டவருக்கு நானிலம் அளித்த பரிசு இதோ அநீத தீர்ப்பு. நம்பிக்கையூட்ட வந்த நல்லவருக்கு நம்பிக்கை துரோகம் தீர்ப்பானது. தாம் குற்றமற்றவர் என அறிந்தும் குறிக்கோளை முன்னிறுத்தி மௌனத்தில் ஆழ்ந்த இயேசுவின் மனநிலையை உணர முடிகிறதா? ஓர் உண்மையான நண்பனின் உயரிய பண்பே
உயிர் போனாலும் நம்பிக்கை உடைக்காமல் இருப்பதுதானே. தான் துயருற்றாலும் தீர்ப்பிடப்பட்டாலும் பரவாயில்லை, நண்பர்கள் நலமாக நல்வாழ்வு பெறுவதை என்பவனே உண்மையான உயிரினும் மேலான நண்பன். உள்மனதில் தொடங்கும் வெறுப்பு நாவில் வெளிப்பட்டு பிறரை இறப்பிற்கே இட்டுச் செல்லும் என்பதை நண்பன் இயேசுவுக்கு நடந்த நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. பிலாத்துவின் தீர்ப்பை விட நாம் இயேசுவுக்கு தரும் அணிதின தீர்ப்பு அவருக்கு அதிக மன வலியை தருகிறது. நம்மோடு வாழ்பவர்களை அநீதி தீர்ப்பிடுவது நண்பன் இயேசுவுக்கு நாம் தரும் நம்பிக்கை துரோக தீர்ப்பாகிறது. சிந்திப்போம், துரோகம் தவிர்த்து துணை நிற்போம். ஜெபம். நண்பன் இயேசுவே, உமக்கும் நம்பி வாழும் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழவும் அநீதிக்கு துணை போகாமல் உண்மைக்காய் துணிந்து நிற்க வரம் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். சுயநல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம் இறையேசு தோள் மீது சிலுவையின் பாரம். சுயநல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம் இறையேசு தோள் மீது சிலுவையின் பாரம். எனக்காகவோ 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 எனக்காகவோ. இரண்டாம் நிலை. தோள் கொடுக்கும் தோழன் இயேசு சிலுவைக்கு தோள் கொடுக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. சிந்தனை. துன்புறும் நிலையிலும் தோழன் இயேசுவின் ஆறுதல் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பாரமான சிலுவைக்கும் ஆறுதலானது. கல்வாரி பயணத்திலே தோள் சேர்த்து நடக்க நமக்கு தைரியமும் வாய்ப்பும் இல்லாமல் போக, உணர்வில்லா மரம் ஒற்றை துணையாய் தோழனின் தோள்மேல் ஏறுகிறது. நண்பர்கள் நழுவி மறைந்தாலும், அவதூறுகள் காதுகளை எட்டினாலும், வசை அடிகள் வதைகளாகியும் வாய்த்திரவா நிலையில் சிலுவை ஏற்கிறார் இயேசு. யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு வினவிய போது, நாசரேத்து இயேசுவை என்று வீரர்கள் பதில் கொடுக்க, நான் தான் என்று இயேசு சொல்லி திருவுளம் நினைவில் கொண்டு பயந்து ஓடாமல் தானே முன்வந்தார். தானே முன்வந்தமைக்கு கிடைத்த கைமாறுதான் இந்த சிலுவை, அவமானத்தின் சின்னம். அற்புதர் கைத்தொட்டு தோள் ஏறி வெற்றியின் ஆறுதலின் சின்னம் ஆகிறது. நமக்காக இயேசு பாரமான சிலுவையை ஏற்றார். அவருக்காக நம் சுமைகளை ஏற்க தயாரா? துன்பத்தை நோக்கி பயணித்தாலும் துணிவு கொள்ள வேண்டும் என முன்மாதிரி காட்டும் நண்பனைப் போல் வாழ்வோமா? சிந்திப்போம். தோழனைப் போல துன்பத்தில் உழல்பவர்களுக்கு தோள் கொடுப்போம். ஜெபம். தோழன் இயேசுவே, உம்மை போல் பாரத்தின் மேல் பார்வையை செலுத்தாமல் இறை திருவுளம் நிறைவேற்ற கடவுளின் மேல் பார்வையை பதித்து துன்பங்களை தாங்கும் மனபலம் தந்து அருள் புரியும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். சிலுவையின் சுமையோ தோள் மீது அழுத்த
முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். சிலுவையின் சுமையோ தோள் மீது அழுத்த முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். எனக்காகவோ 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 எனக்காகவோ. மூன்றாம் நிலை. தரணிக்கு தோழனின் முதல் முத்தம். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை. சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். மார்க்கு 14:35. சிந்தனை. தோழன் இயேசு கீழே தள்ளப்பட்டாலும் தாங்கும் தரணிக்கு நன்றியோடு முதல் முத்தமிடுகிறார். சிறு வயதில் விழும்போதெல்லாம் தாங்கிய அன்னை தலைமகனின் தவிப்பை தூரத்தில் கண்டு அள்ளி அணைக்க தவிக்கிறாள். தரணியோ தாயாக நான் இருக்கிறேன் என கைவிரித்து தாங்குகிறது. கைகோர்த்து நடந்த சீடத்துவ நண்பர்கள் எங்கே? நலம் பெற்றவர்கள் எங்கே? வீழ்ச்சியில் மகிழாது எழுச்சிக்கு உறுதுணையாக பின் நின்றவர் நிற்பவர்தான் சிறந்த நண்பன். ஆனால் இயேசு விழும்போது வீழ்ச்சியில் மகிழ்ந்த மனிதர் கூட்டம்தான் அதிகம் இருந்தது. இருப்பினும் விட்டு கொடுக்காமல், மனம் தளராமல், நண்பர்களாகிய நம்மை நினைத்து நம் வாழ்வு உயர விழுந்தாலும் பரவாயில்லை என்று தரணியை தொட்டு மேலே எழ முயல்கிறார். தோழன் இயேசு சிலுவை சுமந்தது, தளர்ந்து வீழ்ந்தது தன்னுடைய சுமையோ பாவமோ தனக்காகவோ அல்ல. மாறாக நம் பாவ சுமை அழுத்தவே பாதையில் தடுமாற்றமும் தளர்வும் ஏற்பட்டது. தளர்ந்த நிலையிலும் தனது மன வலிமையை கொண்டு நண்பர்கள் மீட்பு பெற தாயாம் தரணியில் கை ஊன்றி மேலெழுந்து பயணத்தை தொடர்கிறார். சொல்லி அழ முடியா உடல் வலியையும் மன வலியையும் சிலுவையோடு அணைத்து பயணிக்கிறார். சிந்திப்போம். வீழ்ச்சியில் எழுச்சி கண்ட தோழனைப் போல வாழ முயல்வோம். ஜெபம். தோழன் இயேசுவே, தளர்விலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி உம்மை போல துணிந்து எழ வரம் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். தாயும் சேயும் உறவாலே வாட அன்னையும் ஏற்றால் பிரிவாலே வாட. தாயும் சேயும் உறவாலே தேட அன்னையும் ஏற்றால் பிரிவாலே வாட. எனக்காகவோ 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 எனக்காகவோ. நான்காம் நிலை. விழிகளின் வழி பகர்ந்த மௌன மொழிகள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை. உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும். லூக்கா நற்செய்தி 2:35. சிந்தனை. 5 திங்கள் கருவிலை சுமந்து பாலூட்டி சீராட்டி செல்லமாய் வளர்த்த தலைமகனை தலைக்கணம் பிடித்தவர்கள், பழித்து பேசும் பரிகாசக்காரர்கள் சூழக் கண்டு அன்னை துடிக்கிறாள். நண்பன் இயேசுவோடு பயணித்து கூட்டத்தில் நுழைய முடியாமல் தவித்து மகன் வீழ்ந்ததை கண்டு பொறுக்க முடியாமல் விரைந்து தேற்றிட வருகிறாள் அன்னை. வலிக்கிறதா என்று வார்த்தைகளால் கேட்கவும், அழாதே அம்மா இருக்கிறேன் என்று சொல்லிடவும் நேரம் போதாமல் போகிறது.
அமைதியின் சந்திப்பில் ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் விழி வழி சென்று ஆறுதலானது. துன்பத்தில் துடிக்கும் பொழுதும் அழுகையில் ஆழ்ந்து கிடக்கும் போதும் தேவையான ஒன்று வார்த்தைகள் மட்டுமல்ல, உடனிருப்பே இன்றியமையாதது என இந்த தாய் சேய் சந்திப்பு தனிச்சிறப்பாய் விளக்குகிறது. அன்றும் இன்றும் என்றுமே உலகில் ஆறுதலாக இருப்பது கடவுளுக்கு அடுத்து தாய்தான். தாய்க்கு ஈடு வேறெதுவும் இல்லை, மாற்றமும் இல்லை. தாய்க்கு இணை யாரும் இல்லை. அகிலம் படைத்தவன் அன்னையின் கருவில் உதித்து அன்பாய் வளர்ந்து ஆசையோடு அழைத்து மகிழ்ந்தவர் நண்பன். நண்பர்களாகிய நமக்கான பாதையிலே அன்னையை கண்டும் அணைக்க முடியாமல் பயணத்தை தொடரட்டுமா என மௌன மொழியில் விழிகள் கேட்க அன்னையும் ஆம் என வழிமொழிகிறார். உள்ளத்தில் வாழ்வுடுருவி பாய்ந்த வலியோடு சிந்திப்போம். கருவில் சுமந்தவளை கண் கலங்க விடாமல் அன்பு செலுத்துவோம். ஜெபம். நண்பன் இயேசுவே, நாங்கள் வாழ்வில் உயர்ந்தாலும் ஈன்றெடுத்த தாய்மார்களை உதாசீனப்படுத்தாமல் உம்மை போல் கீழ்ப்படிந்து அன்னைக்கு அன்பு பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். எண்ணற்ற மாந்த வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எண்ணற்ற மாந்த வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எனக்காகவோ 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 எனக்காகவோ. ஐந்தாம் நிலை. உயிர் கொடுக்கும் நண்பனுக்கு முகமறியா நண்பனின் உதவிக்கரம். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் மது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை. சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறைவசனம் 26. சிந்தனை. வயல்வெளியில் வேலை செய்து களைத்து உச்சி வெயிலில் உறங்கி ஓய்வெடுக்க வந்து கொண்டிருந்த மனிதன் பேரிரைச்சல் கேட்டு கூட்டத்தில் ஒருவனாகினான். ஆறாவாரமும் அழுகையும் கலக்கமும் நிறைந்த இடத்திலேயே நடப்பதறியாது திகைத்து நிற்கிறார் சீமோன். முள்முடி தரித்து முகமெல்லாம் பொலிவிழந்து குருதி மடை திறந்த வெள்ளமென தேகம் முழுவதும் வழிய தள்ளாடும் நண்பர் இயேசுவை பார்க்கிறார். வீரர்கள் அவரை பிடித்து சிலுவையை தாங்கி பிடிக்க கட்டாயப்படுத்தினார்கள். சீமோன் கட்டாயப்படுத்தியதனால்தான் அப்போது தன்னிலை மறந்து உதவும் நண்பரானார். ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன், ஆள் பார்த்து உதவுபவன் அல்ல என்பதை சீமோனின் உதவி நமக்கு கற்பிக்கிறது. சிலுவையை சுமக்க சொன்ன வீரர்கள் போதும் உன் உதவி என்று சீமோனை உதறி பின் தள்ளினார்கள். உடன் பயணித்த அந்த மணித்துளிகளில் சீமோனின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? கனிவு மிகுந்தவனுக்கு கசையடிகளா? குற்றமற்றவனுக்கு கொடூர தீர்ப்பா? கல்வாரி வரை சிலுவை பழு குறைக்க முடியாதோ? அறியாமல் சிலுவையை ஏற்று அறிந்த பின் அரை வழியில் விட்டு செல்ல மனமில்லாமல் பயணத்தில் கூட்டத்தோடு பயணிக்கிறார். இயேசுவின் அருகில் சென்றவுடன் அகத்தை உணர்ந்து நண்பன் இயேசுவின் பயணத்திலே தன்னை இணைத்து அவர் பின் கூட்டத்தோடு செல்கிறார். துன்பத்தில் உழைப்பவர்களை கண்டு துணிந்து கை கொடுக்கிறோமா? தாய் நாட்டிலே குடியுரிமை பெற்று சுதந்திரமாக வாழ முடியாமல் தவிக்கும் முகமறியாதவர்களுக்கு நாம் அளிக்கும் உதவி என்ன? சிந்திப்போம். முகம் தேர்ந்து உதவுவதை விட முகம் மலர்ந்து
அகம் அறிந்து உதவிடுவோம். ஜெபம். நண்பன் இயேசுவே, கனிவு மிகுந்த உமது பார்வையில் கட்டாயத்தால் பிடித்தவரையும் கனிய வைத்தாய். சீமோனைப் போல முன்பின் அறியாதவர்களுக்கும் கருணை கூர்ந்து உதவிட அருள்தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். தன்னிலை துணிந்து வெரோனிக்காள் வந்தாள், வெண் துணி அதிலே வெகுமதி அடைந்தாள். தன்னிலை துணிந்து வெரோனிக்காள் வந்தாள், வெண் துணி அதிலே வெகுமதி அடைந்தாள். எனக்காகவோ 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 எனக்காகவோ. ஆறாம் நிலை. துணிச்சலுக்கு நண்பன் தந்த பரிசு. அன்பு நிறை இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை. நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். சிந்தனை. களை இழந்து கண்ணீரும் செந்நீராய் மாறி வழிந்தோடுவதைக் கண்டு தாங்க முடியாமல் துடுக்காய் உள்நுழைந்து வருகிறாள் தோழி வெரோனிகா. துன்பங்களின் துயரங்களின் துணிச்சலாய் நண்பன் இயேசுவின் குருதி கோலமான முகத்தை துடைக்கிறாள். சமுதாயம் என்ன நினைக்குமோ, வீரர்கள் வசை கூறுவார்களோ என பல நூறு கேள்விகள் மனதை நிறைத்தாலும் மன தூய்மையோடு அச்சம் தவிர்த்து நண்பன் இயேசுவின் முன் நிற்கிறாள். அன்பு செய்ய துணிவு இருந்தால் அற்புதம் நிகழும் என எடுத்து காட்டி சிறு துணியில் இறைவனின் முகம் பரிசாக பதிந்தது. நண்பன் இயேசுவின் துயர் கண்டு தாங்கிட முடியுமோ, இல்லை தள்ளிவிட்டுதான் செல்ல மனம் வருமோ? அறிமுகன் இல்லாதவள் அன்பு தோழியானாள். நண்பனின் முகத்தை பொக்கிஷமாக பெற்றாள். பெண்களை தரக்குறைவாக எண்ணி பார்க்கும் யூத சமுதாயத்தின் மத்தியில் யூதர்களின் பார்வையை சீர்திருத்துகிறாள் வெரோனிகா. அதோடு துணிச்சலாய் மங்கையர்களுக்கு எல்லாம் முன் மாதிரியாகிறாள். உதவிடவும் நட்பு பாராட்டவும் ஆண் என்றோ பெண் என்றோ எந்த பாகுபாடும் இல்லை எனவும் பெண்களால் எதையும் செய்ய முடியும் என்றும் தன் வீரமிகு செயலால் உலகறிய காட்டுகிறாள். சிந்திப்போம். பாகுபாடுகளை களைந்து நாம் பார்க்கும் பார்வையை சரி செய்வோம். ஜெபம். நண்பன் இயேசுவே, தடைகளை களைந்து உம்மையே பற்றி கொண்டு என்னில் உம்மை பிரதிபலிக்கவும், பாகுபாடு இன்றி அனைவருக்கும் நட்பு பாராட்டவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். ஓய்வில்லா கசையடி உடலெல்லாம் கிழிக்க, மறுமுறை விழுந்தா இறை மைந்தன் துடிக்க,
ஓய்வில்ல கசையடி உடல் எல்லாம் கிழிக்க மறுமுறை விழுந்தார் இறை மைந்தன் துடிக்க. எனக்காகவோ 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 எனக்காகவோ. ஏழாம் நிலை. தரணிக்கு நண்பனின் இரண்டாம் முத்தம். அன்பு நிறை இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் முது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை: நாவினில் தடுமாறுவதை விட நடைபாதையில் தடுமாறி விழுவது மேல். சீராகாகமம் 20வது அதிகாரம் 18வது வசனம். சிந்தனை: சிலுவையின் பாரம் பகிர்ந்த சீமோன், தைரியம் ஊட்டிய தாய், துணிச்சலோடு முகம் துடைத்த வெரோனிக்கா, இவை அனைத்தும் ஆறுதலாக இருந்தது. ஆனால் அடுத்த அடி வைக்கும் நிலையில் நயவஞ்சகர்களின் கசையடி உடல் நடுங்க செய்கிறது. இரத்தம் வெள்ளமாய் பவிந்து ஓடுகிறது. வலுவிழந்து வாய் பேச முடியாமல் தவிக்கிறார் நண்பன். தளர்வில் தரணியை தாய்மடியாக எண்ணி மனபாரமும் உடல் பாரமும் தாங்க முடியாமல் இரண்டாம் முறை கீழே விழுகிறார். 3 நாட்கள் உன் கருவறைக்குள் உறங்கப் போகிறேன் என்று சொல்லி தாங்கிய தரணிக்கு இரண்டாம் முத்தம் கொடுக்கிறார். புடமிடப்படும் பொன் நெருவில் விழுவது போல் தரணியில் விழுந்து நம் தன்மானம் காத்தவர் நம் நண்பன். விழுந்ததும் எழுந்ததும் யாருக்காக? நண்பர்கள் உலக இன்பங்களிலும் பதவிகளிலும் நிர்வாக ஆசைகளிலும் நம்பிக்கை தளர்வுகளிலும் விழுந்துவிடக் கூடாது என்று பார்த்தால்தான் விழுந்தாலும் திரும்ப விழுகிறார். வலிகளை பொருட்படுத்தாமல் உயிரினும் மேலான நம் நண்பன் உயிர் போகும் நிலையிலும் விட்டுக் கொடுக்காது எழுந்து பயணிக்கிறார். அன்பும் வஞ்சகமும் நிறைந்த வாழ்க்கையாக நம் வாழ்வு இருப்பினும் நம்பிக்கை பாதையில் தவறவிடாமல் வாழ்ந்திட மன போராட்டங்களில் உணவுகள் நொறுக்கப்பட்டு கேள்விகள் நிறைந்து வாழ்க்கையை அலசி பார்க்கும் போதும் தாழ்ந்து விழும் போதும் தலை குனியாமல் தலை தூக்கிட நண்பனின் எழுச்சி ஆறுதலாகிறது. நண்பன் நான் இருக்கிறேன் என்று இயேசு தந்த நம்பிக்கை வார்த்தை இருக்கும் வரை வீழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் எழுச்சிகள்தான். சிந்திப்போம். தடைகளை களைந்து நம்பிக்கையோடு எழுந்து பயணிப்போம். ஜெபம். நண்பன் இயேசுவை, வீழ்ச்சியில் மூழ்கிவிடாமல் உன் மீது பார்வையை பதித்து வீறு கொண்டு எழ அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். விழியோடும் நீராய் வழியெங்கும் சென்ற மகளிர்க்கு ஆறுதல் சொன்னாரே நின்று. விழியோடும் நீராய் வழியெங்கும் சென்ற மகளிர்க்கு ஆறுதல் சொன்னாரே நின்று. எனக்காகவோ 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 எனக்காகவோ. 8ஆம் நிலை. வெளிநீர் துடைத்த நட்பின் வேந்தன். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர்.
பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றனர். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். சிந்தனை: தன்னலம் தவிர்த்து பிறர் நலம் நாடுவதுதான் உண்மை நட்பு. இயேசு எருசலேம் மகளிர் தனக்காக உள்ளம் நொந்து மாரடித்து அழுவதைக் கண்டு மரண வேளையிலும் ஆறுதல் மொழி பகிர்கிறார். இந்த மகளிர் இயேசுவின் போதனைகளை கேட்டவர்களாகவும் சென்ற இடத்தில் இயேசுவுக்கு பணிவிடை செய்தவர்களாகவும் இருந்திருக்கலாம். பாசத்தை காட்டுவதிலும் பெறுவதிலும் இளகிய மனமுடையவர்கள் இயேசுவின் துயர் கண்டு கலங்கி நிற்கின்றனர். துன்ப வேளையிலும் நிந்தை அவமானங்களை சுமக்கும் நிலையிலும் நண்பன் இயேசு துயரினை பொருட்படுத்தாது மகளிரை தேற்றுகிறார். பெண்களுக்கு கண்ணீர் சிந்துவது தவிர வேறு என்ன தெரியும் என்று எப்பொழுதும் சொல்பவர்களின் மனநிலையையும் பார்வையையும் சற்று கண்ணீர்களுக்கு மேல் வைத்து பார்த்து தியானிக்க அழைப்பதே இந்த சந்திப்பு. பயணத்திலே ஒற்றை சீமோனுக்கு நிகராக ஒற்றை வெரோனிகா, ஒற்றை அன்னை மரியாளின் அரவணைப்பு. இந்த ஒற்றை கூட்ட மகளிருக்கு இணையாக வந்தவர்களா ஆடவர் கூட்டம்? தாழ்த்தி சொல்வதற்காக அல்ல, மாறாக நண்பன் இயேசுவை போல் உயர்நோக்கு பார்வை கொண்டு பெண்களை மாண்புடன் மதித்து ஆறுதல் அளித்திட அழைக்கப்படுகிறோம். கண்ணீர் பெண்களின் வலிமை, அதனை இயேசு நன்கு அறிந்திருந்தார். தன் நட்புகள் அதனை வீணாக்க வேண்டாம் என்று விழிநீர் துடைத்து ஆறுதல் மொழி பகிர்கிறார். சிந்திப்போம். உயர்நோக்கு பார்வை கொண்டு உயரிய வாழ்வு வாழ்வோம். ஜெபம். நண்பன் இயேசுவே, எங்கள் சமுதாயத்தில் நாங்கள் பெண்களை மதித்து அவர்களின் உரிமைகளை பாதுகாத்து வாழ்விற்கு வழிவகை செய்திட அருள் புரியும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து மூன்றாம் முறையாய் விழுந்தார் துவண்டு. மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து மூன்றாம் முறையாய் விழுந்தார் துவண்டு. எனக்காகவோ 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 எனக்காகவோ. 9ஆம் நிலை. தளர்வில் தரணிக்கு 3ஆம் முத்தம். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை: நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன், என் எலும்புகள் எல்லாம் கலன்று போயின, என் இதயம் மெழுகு போல் ஆயிற்று, என் உள் உறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று, என் வலிமை ஓடு போல் காய்ந்தது, என் நாவு மேலெண்ணத்தோடு ஒட்டி கொண்டது, என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டீர். சிந்தனை: குழந்தை பருவத்திலே நடைபயின்ற காலத்திலே தவறி விழுந்து சமாதானம் சொல்லி எழுவது போல நண்பன் இயேசு நமக்காக பயணத்திலே நிலை தடுமாறி தளர்வில் தரணியை நோக்கி சாய்கிறார். வீழ்ச்சியின் எழுச்சிக்கான கல்வாரி நோக்கி கண்கள் பதித்து தாய் மண்ணிற்கு முத்தமிட்டு தலை நிமிருகிறார். வலிகளும் வேதனைகளும் வாட்டி வதைக்கிறது.
வெயிலின் தாக்கமும் முள்முடியின் அழுத்தமும் தோள் கொடுத்த சிலுவையின் பாரமும் நண்பன் இயேசுவை நோக்கி மூச்சு திணற செய்கிறது. உயிர் மூச்சை உயிராய் நண்பர்களுக்கு பகிர்ந்த நண்பன் வறண்டு தவிக்கிறார். தலைமகன் தரணியில் விழும்போது தாய்மறி படும் வேதனையை நம்மால் வரையறுக்க முடியுமா? ஓடி ஒளிந்த சீடர்கள்தான் மறைந்து பார்க்கையில் மனம் வருந்தாமல் இருப்பார்களோ? உதடுகள் துடிக்க, கண்களில் செந்நீர் கசிய, கலங்கமற்றவன் குருதியால் துவைக்கப்பட்டு உள்ளம் கதறுவதைத்தான் உணர முடிகிறதா நம்மால்? விழுந்தவர் எழுவது நானிலம் நல் வாழ்வு பெறவே. நண்பனின் எழுச்சி வலுமையின் கடவுளின் அருளால் வலுப்பெற்று எழுந்திட விடுக்கும் அழைப்பாகிறது. கடவுள் நமக்கு தாங்க முடியாதவைகளை தருவதில்லை, கொடுப்பதை தாங்குவதற்கு மனபலன் அளித்திடாமல் இருப்பதில்லை. சிந்திப்போம். முடியவில்லை என்று முணுமுணுப்பதை விட முயன்று வலிமை பெறுவோம். ஜெபம். நண்பன் இயேசுவே, நின் துணை கொண்டு துன்பங்களையும் வீழ்ச்சிகளையும் கண்டு சளைத்து விடாமல் வலிமையின்மையின் வலிமை பெற்றிட அருள் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். ஆடைகள் கலைய அவமானம் ஏற்றா, சதைகள் கிழிந்து வழியெல்லாம் சுமந்தா. ஆடைகள் கலைய அவமானம் ஏற்றா, சதைகள் கிழிந்து வழியெல்லாம் சுமந்தா. எனக்காகவோ 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 எனக்காகவோ. 10ஆம் நிலை. நண்பனின் ஆடைகள் களையப்பட்டது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை. குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். மார்க்கு அதிகாரம் 15 இறைவசனம் 24. சிந்தனை. அன்னை மரியாள் பாசத்தோடு அன்பால் நெய்த நண்பனின் ஆடைகளை கயவர்கள் களைகிறார்கள். அவமானத்தில் உச்சகட்டமாக கல்வாரி மலையில் காருண்ய நண்பனின் ஆடை உரியப்பட்டு பங்கிட்டு கொள்ளப்படுகிறது. ஆடையின் விளிம்பை தொட்டு குணமடைந்தோர் பலர். இறை வல்லமை உடலில் மட்டுமல்ல, உணர்விலும் உடையின் விளிம்பிலும் வெளிப்பட்டது. 33 வயதுள்ள இளைஞனின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? ஆடைகளை களைந்த போது உயிர் போகும் வழியை விட உடை களையும் போது உள்ளம் துடித்திருக்கும். ஒன்று திரண்ட கூட்டத்தின் முன் ஆடையை களைவது கற்பனையில் கூட எட்டாத ஒன்று. ஆடையை கொண்டு அங்கீகாரம் அளிக்கும் இந்த சமுதாயத்தில் ஆடையையும் இழந்து அவமானத்தோடு நிற்கும் நண்பன் இயேசு கூறுவது என்ன நண்பர்களே? உறவுகளையும் உணர்வுகளையும் உரிமைகளையும் இழந்தேன், இப்போது உடையையும் இழக்கிறேன். எல்லாம் உங்களுக்காக, உங்களை வாழ்வின் நண்பர்களாக ஏற்றதற்காக, நம் நட்புக்காக. நட்பின் இந்த பயணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அன்பாய் நேசித்தவர்கள், உடன் பயணித்த உறவுகள், உயிராய் நேசித்த நட்புகள், உள்ளார்ந்த ஆசைகள், இவையெல்லாம் நம்மிடமிருந்து களையப்படும் போது நம்முடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கும்? இறை திருவுளத்திற்காக இழப்புகளை ஏற்றுக்கொள்வோம். நண்பன் இயேசுவோடு பயணிப்போம். சிந்திப்போம். இழப்பிலும் நண்பன் இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஜெபம்.
நண்பன் இயேசுவே, வாழ்க்கை பயணத்திலே இழப்புகள் ஏற்பட்டாலும் உம்மை கண்முன் நிறுத்தி முகமலர்ச்சியோடு இழப்பினை ஏற்றுக்கொள்ளும் மனபலம் பெற்றிட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவிலா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். கூரானாணிகள் கை கால்கள் எங்கும் தீராத வேதனையில் துடித்தது நெஞ்சம். கூரானாணிகள் கை கால்கள் எங்கும் தீராத வேதனையில் துடித்தது நெஞ்சம். எனக்காகவோ 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 எனக்காகவோ. 11ஆம் நிலை. 3 ஆணிகளுக்கு இடையில் நண்பன் இயேசு. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். திருப்பாடல் இயல் 22, இறை வார்த்தை 16. சிந்தனை: அன்பாலும் நட்பாலும் அரவணைக்க வந்த கரங்களுக்கு ஆணிகளே பரிசானது. பாவிகளையும் நோயாளர்களையும் குழந்தைகளையும் தொட்டு குணமாக்கிய கைகள் தனக்கான மதிப்பை மனங்களற்ற மனிதர்களால் இழக்கிறது. சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து நடந்த கால்கள் சிலுவையில் ஆணிகளுக்கு இடையில் ஓய்வெடுக்கின்றன. சிறு முள் குத்தினாலே தாங்க முடியாத வலியை உணர்கிறோம். நண்பனுக்கோ கயவர்களை கொல்லும் ஆணியை தந்து பெரும் வலியை தந்தார்கள். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, என் உயிர் மட்டுமே என சிலுவையில் கிடக்கிறார். வாய்ப்பேச முடிந்திருந்தால் கைகளையும் கால்களையும் துளைத்த ஆணிகள் கதறியிருக்கும், வேண்டாம் என்று. தோளில் ஏறிய சிலுவை உறக்க அழுதிருக்கும், வேண்டாம் என்று. காட்டிக் கொடுத்த முத்தமும் காணாமல் போன சீடர்களும் குற்றம் கண்டுகொண்டிருந்த யூதர்களும் கல்வாரிக்கு வரும் முன்னரே இயேசுவை சிலுவையில் வார்த்தைகளால் அறைந்து விட்டார்கள். நரம்பில்லா நாவால் நன்றி இல்லாமல் ஆணிகள் அடித்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிலே தொங்கவிட்டு விட்டார்கள். ஆணிகள் இல்லாமல் எத்தனை பேரை நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். வன் சொல் கூறி உறவுகளை முறித்திருப்போம். ஏளன வார்த்தைகள் பேசி இதயத்தை கிழித்திருப்போம். மௌனம் காத்து மனங்களை வதைத்திருப்போம். இச்சூழ்நிலையிலிருந்து மீண்டு பிறர் வாழ்வை உயர்த்தும் காரணிகளாக இருப்போம், துளைக்கும் ஆணிகளாக இல்லாமல். சிந்திப்போம். வெறுப்புணர்வுகளை வெறுத்து மனக்காயங்கள் ஆற்றுவோம். ஜெபம். நண்பன் இயேசுவே, ஆணி போன்ற வார்த்தைகளாலும் செயல்களாலும் உம்மை துளைத்து துன்புறுத்தியதற்காக மனம் வருந்துகிறோம். உன் அன்பை ஆழமாக இதயத்தில் பதித்து உறவுகளை மேம்படுத்த அருள் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். சிலுவையில் உயிர் விட்ட என் இயேசுநாதா, எமை மீட்க தனை தந்தாய் என் அன்பு தேவா. சிலுவையில் உயிர் விட்ட என் இயேசுநாதா,
எமை மீட்க தனை தந்தாய் என் அன்பு தேவா. எனக்காகவோ 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 எனக்காகவோ. பனிரெண்டாம் நிலை. தன்னுயிரை தியாகமாக்கிய நண்பன். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை. தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று உரத்த குரலில் கூறி இயேசு உயிர் துறந்தார். லூக்கா 23:46. சிந்தனை. நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு இல்லை என்று சொன்ன நண்பன் சொன்னதை நிறைவேற்றுகிறார். தன் உயிரை தியாகமாக்கும் வேளையிலும் தாயை தனியே விட்டுச் செல்லாமல் அன்பு சீடனின் அரவணைப்பில் அவரை ஒப்படைக்கிறார். அன்பு சீடனை மகனாக ஏற்றுக்கொள்ளவும் தன் அன்னையை கேட்டுக்கொள்கிறார். வலி நிறைந்த தருணம் இது. உயிர் பிரியும் நேரம் எட்டியதும் எப்படியெல்லாம் அவருடைய மனம் பதைபதைத்திருக்கும். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன் என்று சொன்ன நண்பன் தன் உயிரை தானே விரும்பி நமக்காக துறக்கிறார். தன் உயிரை தியாகமாக்கிய நண்பனின் அந்த கண்ணீர் மல்கும் தருணத்தை சற்று கண்கள் மூடி உணர்வோம். பயணத்தின் உச்சக்கட்டத்தில் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கொண்டு இயேசு கதறிய கதறல் கேட்கிறதா? தந்தையும் கைவிட்டு விட்டாரோ என்று என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று விரக்தியில் உரைத்ததை நாம் உணர்வோம். தந்தையின் திருவுளம் நிறைவேற்றுவதே என் குறிக்கோள் என்று தான் சுமந்து வந்த சிலுவையில், தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உயிர் துறக்கிறார் நண்பன். நண்பர்களுக்கான நண்பனின் பயணத்தின் இறுதி நிலை. சிந்திப்போம். நம்மால் உயிர் கொடுக்க முடியாவிட்டாலும் உணர்வுகளை மதிப்போம், உயிர்களை பாதுகாப்போம். ஜெபம். நண்பன் இயேசுவே, உம்மை போல எம்மையே இழந்து தியாக வாழ்க்கையில் யாவரையும் நேசித்து வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். தாய்மடி தேடி அடைக்கலமானாய், ஊனுடல் பிரிந்து இறையடி சேர்ந்தாய். தாய்மடி தேடி அடைக்கலமானாய், ஊனுடல் பிரிந்து இறையடி சேர்ந்தாய். எனக்காகவோ 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 எனக்காகவோ. 13ஆம் நிலை. அன்னை மடியில் நண்பனின் திருவுடல். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை.
தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. திருப்பாடல் 131:2. சிந்தனை. உள்ளத்திலும் உதிரத்திலும் உயிராய் சுமந்த நண்பனை உயிரற்ற நிலையில் அன்னை மடியில் கிடத்துகிறார்கள். பாலூட்டி சீராட்டி வளர்த்த அன்பு மகன் அன்னை முகம் நோக்காமல் உறங்குகிறார். குழந்தையாயிருந்த போது அணு அணுவாய் தொட்டு ரசித்த கைகள் தொட்டு பார்க்கின்றன, மீண்டும் உயிர் பெற்றிடக் கூடாதா என்று. தாய் அன்பு தன்னிகரற்ற அன்பு. தான் அவதியுற்றாலும் பிள்ளைகள் வாழ்வு பெற நினைப்பதே தாய் உள்ளம். அன்னை மரியாள் இறைவனையே கரம் ஏந்தும் பேறு பெற்றாள். கருத்தாய் இயேசுவை வளர்த்தாள். அன்னையின் மனம் படும் வேதனைகளை வார்த்தைகளில் வடிவமைத்திட முடியாது. அன்னைக்கு அன்பு மகனாயும் நண்பனாய் உறவாடி மகிழ்ந்தவன் உருவிழந்து கிடப்பதை பார்த்து அன்னை துடிதுடித்து நோக்குகிறாள். கண்ணீரால் தன் மகனின் குருதியை கழுவி முகம் காண்கின்றாள். இறைவா, இதுபோல் எந்த தாய்க்கும் அனுமதித்திடாதே என அன்னை தன் குமுறலை மனதில் ஏறெடுத்து இருப்பாள். நாம் அன்னையரை எவ்வாறு நோக்கிறோம்? அன்னையைப் போன்று நம்மை அன்பு செய்கிறவர் எவரும் இல்லை. அவளைப் போல் பாசத்தை பொழிய எவரும் துணிவதில்லை. அன்னையை இழந்தவர்களுக்கு புரியும் அன்னை இல்லையெனில் துயரத்தில் எழும் உணர்வு. அன்னையின்றி நாம் அனாதைகளே. நம் தாய்மார்களை வார்த்தைகளால் வதைத்திடாமல் நண்பனைப் போல் பொறுப்புடன் செயல்பட்டு அன்பு செய்வோம், சிந்திப்போம். பெற்றோரை மதித்து பெருமைப்படுத்துவோம். ஜெபம். நண்பனேசுவே, அன்னை மரியாவை மறந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். அன்னையை போன்று வாழ்வில் உம்மை பின்தொடரவும் எங்கள் தாய்மார்களை அரவணைத்து அன்பு செய்திடவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மனுமகன் தலை சாய இடம் ஒன்றுமில்லையே, கல்லறை கூட இங்கு சொந்தமே இல்லையே. மனுமகன் தலை சாய இடம் ஒன்றுமில்லையே, கல்லறை கூட இங்கு சொந்தமே இல்லையே. எனக்காகவோ 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 எனக்காகவோ. 14ஆம் நிலை. தரணியின் கருவறையில் நண்பன். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். யோவான் 19:41-42. சிந்தனை. தரணிக்கு 3 முத்தம் கொடுத்து எழுந்து தரணியோடு உறவாடி நடந்த நண்பன் தரணியின் கருவறையில் உறங்குகிறார். நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. லூக்கா 9:58. ஆம், இயேசுவுக்கு என்று சொந்தமாக ஒரு இடமும் இல்லை. தலை சாய்ப்பதற்கு நண்பனுக்காக
கல்லறை கூட தரமாட்டாரா என்ன? அதிமத்தியா யோசேப்பு புதிய கல்லறையை இயேசுவின் உடலை அடக்கம் செய்ய கொடுக்கிறார். இயேசுவின் வாழ்க்கை பயணத்திலே அறிந்து அனுபவித்தவர் உயிரற்ற உடலை கண்டு உள்ள கலக்கத்தோடு உதவுகிறார். கல்வாரி பயணத்தில்தான் உதவவில்லை என்ற வருத்தத்தோடு இறுதிச் சடங்கை துயரோடு செய்கிறார் யோசேப்பு. உலகத்தை படைத்த பணிவானவன் சிறு பொழுதே துயில் கொள்கிறார், துணிந்து உயிர் தெழுந்திட. உண்மையை ஆழ்கடலில் அமிழ்த்தினாலும் பேரலையாக எழுந்து உலகறியச் செய்வார் இறைவன். நண்பன் இயேசுவை, உண்மையை சிறு கல்லறைக்குள் வைத்து அடக்கினாலும் அதிர்வுகளோடு உயிர் தெழுவார் சிறு காத்திருப்புக்கு பின். சிந்திப்போம். நண்பன் திருவுடல் காத்த தரணியில் உண்மை ஓங்கிட உழைத்திடுவோம். ஜெபம். நண்பன் இயேசுவே, தந்தையிடம் திரும்பிச் செல்ல தரணியின் கருவறையிலே 3 நாட்கள் துயில் கொண்டு காத்திருந்தாய். எங்கள் வாழ்விலும் உம் திருவுளம் நிறைவேற உம் விருப்பப்படி காத்திருக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். நண்பன் இயேசுவே, எங்களுக்கான இந்த பயணத்தில் உம்மோடு நாங்கள் ஆறுதலாக நடக்க கொடுத்த அருளிற்காக நன்றி கூறுகின்றோம். நாள்தோறும் நாங்கள் மேற்கொள்ளும் சிலுவைகளை உம்மை போன்று அன்போடு ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். எங்கள் வதைகளை உம் வார்த்தைகளை கொண்டு வென்றிட துணை நின்றருளும். நீரே எங்கள் சிறந்த நண்பன் என்று வார்த்தையிலும் வாழ்விலும் பறைசாற்ற அருள் தந்து வழி நடத்தியருளும். ஆமேன்.